அப்படி நான் பாஸ்வேர்டா உங்கடா தேன் முருகன் மாதிரி இருக்கேன்டா வருதுண்ணே உங்கடா தேன் முருகன் மாதிரி இருக்கு அடி இப்படி பெருசாக இருக்குது கடைசி சுட்டுனாங்க பெருசாக இருக்கணும் மட்டும் சொல்லி இப்படி சாப்பிட்டு பார்க்கணும் எல்லாம் ஒன்று நீ எடுக்கலாது காப்பு தேன்குழல் அது நடுவுக்கு நீ சாப்பிட்டேன் இது மோதிர தேன்குழல் ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது அது எந்த ஃபோன் எந்த சேனல் இங்கேண்டா ஏன்டா எந்த ஃபோன் இது அதுவும் அப்போ எந்த ஃபோன் இந்த ஃபோன் அங்கே கிடக்கு பாருங்க அப்படியே மாறி பாத்தீங்க சொன்னா தண்ட போன பதில எந்த போன மாறி இடத்துக்கு காட்சி பண்ணிக்கிறார் ஏன் அப்படி சரி நாங்கள் ஃபேமிலி காட்சி செய்து நாங்கள் உறவுட வணக்கம் நான் உங்கள் சங்கர் உங்கள் KS சங்கர் இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோட்டையில் வளமையாச்சிற லொக்கேஷன் நண்பர்விட நிற்கிறோம் இன்றைய பார்த்தீங்க சொன்னால் இந்த வீடியோவில் நாங்கள் ஜாழ்ப்பாணத்து முறையில் தேங்குழல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இந்த கோயிலுக்கு போனாலும் நாங்கள் தேங்குழல் சாப்பிடுவோம் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் ஜிலேபி அந்த ஜிலேபி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சின்ன மெல்லிஸாக இருக்கும் தேங்குழல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மொத்தமாக சிவப்பு கலரில் இருக்கும் ஜிலேபி மஞ்சள் கலர் நினைக்கிறேன் மஞ்சள் கலரில் இருக்கும் அதான் வித்தியாசம் ஏன்னா கொமலில் கேட்டிருந்தீங்க அந்த நல்ல ஒரு வீடியோவில் எப்படி இருக்கு தேன் எப்படி எங்க இருக்கு பாருங்க அதான் தேங்குழல் என்று சொன்னா நீங்க போன நல்லூர் வீடியோவில் கேட்டிருந்தீங்க கொமன்ல தேங்குழல் சொன்னா என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தேங்குழல் பார்த்தீங்க சொன்னா நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் தேங்குழல் தான் சொல்றோம் நாங்கள் இலங்கையில் ஃபுல்லாக தேங்குழல் தான் நினைக்கிறேன் இந்தியாக்கார் பார்த்தீங்க சொன்னா ஜிலேபின்னு சொல்லுவீங்க ஜிலேபி மாதிரி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னு சொன்னா தேங்குழல் எங்க இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா சிவப்பு கலரில் இருக்கும் அதுதான் இது பார்த்தீங்க சொன்னா நாங்கள் எங்கள் கோயில் திருவிழாக்கள்ல நாங்கள் நிறைய சாப்பிட்டு போக வேண்டி இன்றைக்கு பார்த்தீங்க சொன்னா அதை நாங்கள் செய்து பார்க்க போகிறோம் நாங்கள் முன்ன பின்ன செய்த அனுபவம் மட்டும் இல்லை இருந்தாலும் பார்த்தீங்க சொன்னா நாங்கள் யூடியூப் வீடியோக்களை பார்த்து வீட்டுக்கு எல்லாம் கேட்டு ஆலோசிச்சு போட்டு கடைசியா நாங்க செய்ய போறோம் ஜெஃப்னா தானே இதுல பார்த்து யோசிக்கிறேன் இது பாத்தீங்க சொன்னா வேற ஒரு குக்கிங் நாங்க ஜெஃப்னா ஃபுட் நிக்கிறார் அவர் தண்டை சேனலுக்கு கொண்டு சமைக்க போறோம் அவர்கிட்ட சேனல்ல வேற பாத்துக்கணும் 3 பேர் சேர்ந்து தான் நாங்க செய்ய போறோம் மற்றது மகராஜ் வேணாம் இல்ல வீடியோல மகராஜ் பாத்தீங்க சொன்னா வேற கொண்டு போயிட்டாரு மகராஜிന്റെ കില്ലാതെ നാങ്ങണ്ട് ഇവന്റെ സാമാൻ കുറവാണ് വളരെ கூட கொண்டோட சாமான் என்ன மகராஜில பாவட வாய்க்காங்க தேங்குழல் செய்யறது பாத்தீங்க சொன்னா மாவுல நான் குழைச்சு ஒரு 3 மணி நேரம் வைக்கணும் அந்த 3 மணி நேரத்துக்கு பாத்தீங்க சொன்னா நண்பட்ட சேனலுக்கு நாங்க ஒரு வீடியோ எடுக்க போறோம் அதை முடிச்சிட்டு நாங்க அப்படியே எங்க சேனலுக்கு தொடர்ந்து எடுத்துக்கொள்வோம் இப்போ நாங்க என்னென்ன தேவையான பொருட்கள் சொல்லுங்க காட்டிக்கொள்றோம் நீங்க பாத்துக்கொள்ளுங்க தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனி இருக்குது சீனி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு 1/2 கிலோ காணும் மற்ற இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் கோதுமை மாவு இருக்குது கோதுமை மாவு பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 400 கிராம் மற்ற இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக்கிங் பவுடர் இருக்குது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை விலையை சொல்கிறோம் பாருங்க 95 ரூபா மற்ற இஞ்சால தேசிக்காய் இருக்குது இது மரத்தில் அப்படிங்கிறது இஞ்சால பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இருக்குது எங்களுக்கு ஏலக்காய் பவுடராக தேவை நாங்கள் பவுடராக மாற்றிக்கொள்வோம் அப்படி இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் சோளமா இருக்குது கார்ன்ஃப்ளவர் இருக்குது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 200 கிராம் மற்ற இஞ்சால பார்த்தீங்கன்னா உப்பு தேவையான அளவு இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவப்பு கலர் இருக்குது ஃபுட் கலர்னு சொல்லி இருக்குது சிவப்பு கலரில் இது ஜெஃப்னா தானே சுட்டு ஜெஃப்னா தானே சுட்டு கொண்டு வந்தவர் பட் இஞ்சால பார்த்தீங்கன்னா மரக்கறி எண்ணெய் இருக்குது இவ்வளோ தான் எங்களுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நாங்கள் செய்கிறவங்களை காட்டிக்கொள்ளணும் பார்த்துக்கணுங்க இப்போ முதலாக பார்த்தீங்க சொன்னால் இதுக்குள்ள நாங்கள் கோதுமை மாவு இருக்குது அதை போடுவோம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 400 கிராம் யூடியூப்ல வந்து பழகிட்டேன் ஓமாடா இதை விட பார்த்துடா என்னன்றா செய்கிறான்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ எனக்கு தெரியும் எல்லாம் கோதுமை அப்புறம் என்ன போடுறது கோதுமை அப்புறம் சீனி காய்ச்சி போடுறதுக்கடா அடுத்த வருஷம்னா எங்கள்ட கார்ன்ஃப்ளவர் அதாவது சோளன் மாதிரி தானே ரெண்டாவது பார்த்தீங்க சொன்னால் 200 கிராம் சோளன் மாவு இருக்குது வித்தியாசம் இருக்குது தானே நான் வட்டியாக இருக்கடா வா இந்த ஐசிங் சோறு மாதிரி கிடக்குண்ணே கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 40 ஓ கொண்டு போங்க எல்லாரும் கொண்டு போங்க அடுத்த பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் போட போகிறோம் நாங்கள் எங்கே உடைக்கிறது இதானே எழுத்து உடைக்கிறது அது என்ன உடைக்கிறது என்ன விளங்கையில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர்
குப்பை ஏந்திரா வேறங்க வீட்டை குப்பை போட்டுருவாங்கண்டு. பேக்கிங் பவுடர் இருக்குது. இது பார்த்தீங்க சொன்னால் கணக்கு தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கரண்டி போட போகிறோம். அடுத்த பசங்க தேவையான அளவு உப்பு போட போகிறோம். அளவு தெரியுமா? போடுறாண்ணா பார்த்துக்குது. என்ன அடியான நேரம் நிறைய போடுறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க சொன்னால் ஃபுட் கலர் விட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் வேறுங்க. ஒன்று அங்கே துளி வருது இல்லை, 2. இப்போ பார்த்தீங்க சொன்னால் நாங்கள் எல்லாம் விட்டுட்டு தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். நாங்கள் வேறுங்க அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டேன். நல்லா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு இப்போ தேங்குழல் பார்த்தீங்கன்னா நாங்கள் அண்டை நல்ல திருவிழா வேணிச்சு அப்படின்னா எத்தனை ஒன்று 50 ரூபாண்ணே. ஒன்று 50 ரூபா. ஈஸியான வேலை தான், மிளகடை வேலை ஒன்றும் இல்லை. நான் உங்களை காட்டுறேன், அதை பார்த்து அப்படி நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்க. இப்படி பில்டப் என்ன அடே பேரண்டா வா தண்ணி ஊற்றுவோம்பா. இப்போ தண்ணி விடுவோம். நாங்கள் தண்ணி விட்டு நல்லா குழைக்கணும். நாங்கள் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க ஒரு பதத்துக்கு வந்து கொண்டு இருக்கு. இந்த பதம் ஓகே, ஆனால் கலர் தான் காணாது. நான் கலர் கொஞ்சம் விட போகிறோம். வருது ஓகே. இந்த கலர் தான் தேங்குழல். இந்த கலரை பக்கத்தில் பசிக்கிற மாதிரி வேறு வேண்டா. இப்போ அந்த தேங்குழல் அந்த கலருக்கு வேறு பாருங்க. கேக் அடிக்கிற மாதிரி அடிக்க விட்டுட்டாங்க கடைசியாக. கலருக்கு தான் காசுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தேங்குழல் இந்த கலருக்கு தான் காசு. என்ன கலர் வருது இல்லை சிவப்பு கலர் இல்லை பொரிய சரியாக வரும் நினைக்கிறேன். சின்ன இல்லை சின்ன பொரிய அந்த கலர் வருமாடா சிலது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கலர்லாம் ஓகே. நான் நினைக்கிறேன் இந்த ஒரு ரோஸ் கலர்லாம் கிடக்கு, சிவப்பு கலரில் வரணும். நான் நினைக்கிறேன் பொரிய சரியாக வரும்னு நினைக்கிறேன்னு பார்ப்போம். ஒன்றை பொறிச்சு பார்த்துட்டு அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் கலரை கலக்கி திருப்பி தண்டுவோம். இது எப்படி பார்த்து சொன்னால் நாங்கள் ஒரு 2லேருந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு நாங்கள் இப்படியே லஞ்சிட்டால மூடி பொறுங்குவார். ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு மூடி விடுவோம். அப்போ கொஞ்சம் நாங்கள் பொறிக்க பொங்கி வரும். அதுக்காண்டி நாங்கள் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் விட்டுட்டு இதை நாங்கள் பிறகு எடுத்து எங்கள்கிட்ட தேங்குழல் செய்து கொள்வோம். இப்படி நாங்கள் வச்சு போட்டு 3 மணி நேரம் பிறகு உங்களோட தொடர்பு கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மணி நேரம் ஆகிட்டு நாங்கள் பார்த்து குழச்சி வச்சு நாங்கள் தான் இதை காட்டன் பாருங்க. நான் குழச்சி வச்ச பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி பொங்கியில் பெருசாக பொங்கி இந்த முட்டையெல்லாம் வந்துருக்கு பாருங்க. இந்த பபிள்ஸ் முட்டை முட்டையாக வந்துருக்கு. அதில் நல்ல இந்த பதத்துக்கு வந்துட்டுது. இப்போ நாங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நாங்கள் சுடமுதல் தேங்குழல் சுடமுதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது நாங்கள் சீனி பானி காய்ச்சணும். சீனி பானி பார்த்தீங்கன்னா சீனி இருக்குது. இப்போ நாங்கள் அடுப்பில் தாச்சியை வச்சு அடுப்பு கொடுத்துறா வேற வண்டிக்கிறேன் என்னட்ட முதலாவது தாச்சி வச்சு நாங்கள் எங்கள்கிட்ட ஏலக்காய் இருக்குது. ஏலக்காய்களும் பவுடர் வந்து தேவை. ஏலக்காயை பார்த்தீங்கன்னா தாச்சியில் விட்டு கொஞ்சம் நம்ம சூடு ஆட்டி போட்டு அப்படி நாங்கள் இடித்து நாங்கள் சூடாக எடுத்துக்கொள்வோம். அதுக்காண்டி நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பில் போட்டு தண்ணி நம்ம பற்ற விட்டு ஏலக்காய் 2 நம்ம போட்டு எடுப்போம். ஓகே ஏலக்காய் போட ரெடி. தாச்சிக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு தண்ணி விட்டு நாங்கள் சீனி பானி காய்ச்ச போகிறோம். ஏன்னு சொன்னால் முதல்ல நாங்கள் சீனி பானியை காய்ச்சி போட்டு நாங்கள் எடுத்து வச்சோம்னு சொன்னால் நாங்கள் தேங்குழல் சுட்டு சீனி பானிக்கு போட்டு எடுத்துக்கொள்ளலாம். அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா தண்ணியை நாங்கள் தாய்ச்சியில் போட்டு கொதிக்க வைக்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா சீனியும் போடணும். நாங்கள் இதுக்கு நாங்கள் கணக்கு தண்ணி விட தேவை. என்னென்னு சொன்னால் சீனி பானி தான் எங்களுக்கு தேவை. கணக்கு தண்ணி விட்டால் அது 10 பேர் மட்டும் பார்த்து கொண்டு இருக்கணும். இப்போ பார்த்தீங்க சொன்னால் இந்த நாங்கள் சீனி தண்ணி காய்ச்சி நாங்கள் ஒரு பதத்துக்கு வந்து ஒன்று. இப்போ இதுக்குள்ள பார்த்தீங்க சொன்னால் நாங்கள் இடித்த ஏலக்காய் பவுடரை போடுவோம். இதுக்கு போட முடியும் கொஞ்சம் போட்டு இந்த வாசத்துக்கான இந்த ஏலக்காய் பவுடர் போடுறேன். இந்த ஏலக்காய் போட்டோன்னா இல்லை வாசம் அடிக்குது. இந்த அந்த சீனி பானி பதத்துக்கு வந்துட்டு நாங்கள் அப்படியே ரக்கி வைப்போம்.
இந்த பதம் என்னென்று பார்க்குறேன்னு சொன்னால் இந்த தொட்டு இந்த சரியா இந்த ஒரு கம்பி பதம் மட்டும் சொல்லி நம்புறாங்க இந்த இப்படி தொட்டி தண்டேக்கு அந்த ஒரு கம்பி மாதிரி வருது நடுவுக்குள்ள அந்த தொட்டு இடிஞ்சு அதான் ஒரு கம்பி பதம் மட்டும் சொல்லிவினா அந்த பதத்துக்கு வந்தோடனே நாங்கள் ரக்கினா சரி இந்த சீனி பானை பார்த்தீங்கன்னா பதத்துக்கு வந்துட்டு தானே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேசிக்க சாறு விட போகிறோம் என்னத்துக்காண்டி சொன்னால் இது எப்படியை விட்டால் இறுகி போடும் அதாவது இந்த சீனி பானை தானே கொஞ்சம் இதை மாறிக்கொண்டு இறுகி போடும் நெருகாமைக்கு இருக்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தேசிக்க சாறு விட்டா சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த சீனி பானி இருக்குது தானே அந்த சீனி பானி எல்லாம் நாங்கள் காய்ச்சி எடுத்துட்டு அதுக்குள்ளே தேசிக்காய் பொடியும் கொஞ்சம் விட்டுறாங்க என்னத்துக்காண்டின்னு சொன்னால் தேசிக்காய் பொடி விட்டாலாம் அந்த சீனி பானி இருக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்காண்டி தேசிக்காய் பொடியும் விட்டுட்டு நாங்கள் அப்படியே வச்சுருக்கோம் மாறுறதுக்காண்டி மெட்டது பார்த்தீங்க சொன்னால் இப்போ நாங்கள் தாச்சி வச்சு போட்டு தேங்குழல் புளிய போகிறோம் தேங்குழல் புளியறதுக்கு பார்த்தீங்க சொன்னால் அந்த கடைகளில் அந்த ஐசிங் பேக் இருக்குது தானே அந்த ஐசிங் போட்டின்னு தானே கேக்குக்கு அந்த பேக் தான் இது நாங்கள் நண்பர் விட்ட வேண்டி நாங்கள் ஜெஃப்னா தனசு விட்ட அந்த பேக் இருக்குது மற்றது பார்த்தீங்க சொன்னால் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு லக்ஸ் ஸ்ப்ரே பேக் இருக்குது தானே இந்த ஹங்கர் பேக்கெட் லக்ஸ் ஸ்ப்ரே பேக்கெட்னு சொல்லி இந்த பால்மா வர பேக்கெட் இருக்குது தானே இந்த பேக்கெட்டை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நாங்கள் இது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதில் நாங்கள் பயன்படுத்தி செய்து காட்டுறோம் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்க சொன்னால் தாச்சி நல்லா காஞ்சிட்டுது அதுக்கு நாங்கள் எண்ணெய் ஊற்றுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக் இருக்குது இதுக்குள்ள நாங்கள் வந்து புளிஞ்சு பார்ப்போம் இது ஓகேன்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு இது வேறு மிச்சம் மற்ற செய்து விட்டுருவோம் இந்த நாங்கள் வெட்டையில் அப்புறம் கடைசியை வெட்டுவோம் நல்ல ஒரு பதத்துக்கு வந்துருக்குது கொஞ்சம் நல்லா கலக்கி போட்டுவோம் மேஷ் பண்ணுவோம் மேய்க்கிறாங்க அப்படி நான் பாசோடா என்னடுத்து நீ இந்த ரோயல் ஓகே ஐஸ்கிரீம் என்ன கொதிச்ச உடனே நாங்கள் புளிஞ்சு விடுவோம் பாப்போம் புளிஞ்சு வட்டம் வருதோம் முக்கோணம் வருதோன்னு பார்ப்போம் என்ன நீங்கள் வட்டமாக விட்டா வட்டம் பேர் போகிற அடுத்த உணவு தர விட்டு பேரும் சரியா ஆரம்பிக்கலாமா கொதிக்கணும் கொஞ்சம் அது எடிக்கும் ரைமிங் இப்போ அது புளிஞ்சு விட்டு பார்ப்போம் முதல் தடவை விட போகிறோம் என்ன கோணத்தை வருதோ தெரியல வட்டவா வேண்டாம் கூட வட்ட முட்டா நீ அப்படி தான் சரியா இருக்கு கணக்கு தேன்குழல் விட்ட மாதிரி தெரியும் இல்லை இப்போ உடஞ்சி அடுப்பு கீழாயிட்டு முதலாவது இருக்கு கொட்டி ஆயிடு உங்கடா தேன் முருகன் மாதிரி இருக்கேன்டா வருதுண்ணே உங்கடா தேன் முருகன் மாதிரி இருக்கா டேய் அடுத்த பல முதல் ரெண்டும் அப்படி தான் வரும் அடுத்த வளரும் வரும் சிவப்புக்கு வேறு இதுண்டா பிங்க் கலராக இருந்தால் ரோஸ் கலர்லாம் வந்து டேய் தேன் முருகன் மாதிரி வருதுடா நீங்கள் சினி தனியாக போடுறது இதுதான் ஒழுங்கான தேங்குழல் மாதிரி வருது எப்படி சரியா இது சங்கர் பாசட்டா ஏழு எடுத்தீங்க போமடா அப்போ என்ன வருங்க எத்தனையா இருந்துடா எங்க கரடி கொண்டா கரடி கொண்டா சார் வருதா கடை தேங்குழல் மாதிரி வருதா இல்லை வானிஸ் அடிக்கிறேன்டா வானிஸ் இல்லை அந்த விட்ட தண்டா வானிஸ் கலர் பாரத்தை பற்றி பார்த்துனியா ஷைன் பண்ணுது
வேற லெவலில் இருக்கிறேன் பார்க்க. தானே ஒன்றும் உருப்படியாக வந்திருக்கேன் சுட்டதில். 150 ரூபாய்க்கு விற்கலாம். ஓ 50 ரூபாயில் உண்டு. ஒரு 3 மடங்கு. ஐயோ வளையுது பாம்பு சரி. பெட்டி ஒரு தேங்குள் செய்தாங்க இருந்தா வேற லெவலில் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தேங்குளம் எல்லாம் செய்துட்டோம் பாருங்க. கொஞ்சம் நான் முதற்கட்ட சுடையக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒழுங்கா வேற இல்லை அந்த காப்பு தேன்குழல் அது நடுவுக்கு இருந்தாலும் சாப்பிட்டேன். இது மோதிர தேன்குழல். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ராய தேன்குழல் பாருங்க அப்படி பெருசாக இருக்குது. கடைசி சுட்டு நாங்கள் பெருசாக இருக்கிற மட்டும் சொல்லி இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். நாங்கள் எல்லாம் ஒன்றோட நீ இருக்கிறாரு இவரை பார்த்தீங்கன்னா தமிழுக்கு ஃபோட்டோ விட்டுனாங்க அப்படியே நிற்குது. நான் தீத்தி வரேன் சரியா ஹாப்பி பர்த்டே சாப்பிட தான் வரும். ஆர்ஐபி பௌக்கம் வாங்கிக்கிறாங்க ப்ரோ ஐ நோ சிப்பி. நாங்கள் பார்த்தீங்கன்னா தேங்குலாம் செய்து நாங்கள் அது பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த சிப்பின்னு சொல்லி ஒரு பலகாரம் இருக்கு. அது மாதிரி வந்துட்டு ஆனால் சிப்பியை இப்படியும் செய்யலாமா? நக்கன உங்களுக்கு முதல் தடவை தான் முயற்சி செய்து நாங்கள் கொஞ்சம் பிழைச்சிட்டுது. இல்ல இல்ல நாங்க வந்து பொறிச்ச ஒன்று எடுத்து சாப்பிட்டோடைய சீனிப்பா இழுக்கல உள்ள. அப்ப என்ன செய்யுதுன்னு மேல சீனிப்பா டேஸ்ட் அடிக்கும், உள்ள அடியில இந்த மாங்காய் டேஸ்ட் தான் அடிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் உங்களை வீடியோ காண்டி அந்த சீனிப்பானிக்கு ஊற விடுறதானே அது பார்த்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் தான் ஊற விட்டுறாங்க. இப்போ கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்க. இனி திருப்பி கொஞ்சம் நேரம் ஊற விட போகிறோம். என்னதுக்காண்டின்னு சொன்னால் இது பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு அது இழுக்கல என்ன முறிஞ்சி இழுக்கல பாருந்தா மேல் மட்டும் வட்டுருக்கு, உள்ளுக்கு அடியில அந்த மா டேஸ்ட் அப்படி அடிக்குது. அதான் அந்த மேல் பக்கம் மாதிரி சொன்னால் சீனியில் தன்மை வருது. உள்ளுக்கு எல்லாம் வந்து உறிஞ்சியல் இன்னும் நாங்கள் இனி தான் சிரிப்பானிக்க போட்டு ஊற விட போகிறோம். ஊற விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சாப்பிட போகிறோம். வீடியோ காண்டி முடிச்சு கொள்வோம்னு சொல்லி போட்டு இப்போ நாங்கள் எடுத்து காட்டுறோம். போதும் பட் போக்க மாதிரி கிடக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த அதான் நாங்கள் செய்த கொஞ்சம் பதம் பிழைச்சிட்டது. இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ முயற்சி செய்தாங்களானே பார்த்துக்கிறது லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கோறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கேஸ் வீடியோல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே இதே மாதிரி இந்த ரெட் கலர்ல கீழ பாத்தீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க. இதே கலர்ல அந்த கீழ சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. அதையும் பார்த்தா அதே மாதிரி இதே மாதிரி பக்கத்துல மணியும் ஒன்று இருக்கும். அதே மாதிரி வெட்டிக்கண்டா செய்யறது வட்டமத்துல பண்ணி என்ன அழகாத்துல வருதுன்னு பாருங்க. அதுதான் கடைசி சுட்டுறாங்க சிறப்பு தெரிஞ்ச ஐட்டம் என்ன சொன்ன சுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் அப்படி வந்துடுன்னு சொல்லி. ஓகே see you டாட்டா பாய் பாய்.